கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்தை கூட ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். உங்களிடத்தில் இருப்பதில் விலை உயர்ந்தது எது? இந்த கேள்வியை கேட்டவுடன் அநேக காரியங்களை நினைத்திருப்பீர்கள். ஒரு சிலர் என்னிடத்தில் இருக்கிறதிலே விலை உயர்ந்தது இதுதான், இதைத்தான் நான் பெரிய பொக்கிஷமாய் பார்க்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை தான் நான் பெரிய பொக்கிஷமாய் பார்க்கிறேன், என்னிடத்தில் இருப்பதிலேயே இந்த தங்கம் தான் விலையேற பெற்றது, இந்த வைரம் தான் விலையேற பெற்றது என்று நீங்கள் அநேக காரியத்தை நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் விலையேற பெற்றதாய் கருதுகிற காரியம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. தேவஜனமே, இந்த உலகத்தில் புகழ்ச்சி உள்ளவர்களாய் கனம் நிறைந்தவர்களாய் வாழ்வதற்கு செல்வம் அவசியம், பொன் அவசியம், நல்ல வேலை அவசியம். ஏனென்றால் இந்த உலகம் அதை பார்த்துத்தான் நம்முடைய கனத்தையும் புகழ்ச்சியும் நிர்ணயிக்கிறது. ஆனால் அது நிரந்தரமா என்றால் ஒரு நாளும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் வைத்திருக்கிற பணத்திலோ அல்லது நாம் வைத்திருக்கிற பொருளிலோ அல்லது நாம் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோம் என்பதிலோ அல்லது நம்முடைய அழகிலோ நம்முடைய கனமும் புகழ்ச்சியும் நிர்ணயிக்கப்படாது. ஆண்டவர் நம்மை புகழ்ச்சியாக்க விரும்பினால், அவர் நம்மை கனப்படுத்த விரும்பினால் எவற்றின் மூலம் அதை நிர்ணயிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தேவஜனமே, இந்த உலகத்தை பொறுத்த வரையில் தங்கம் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக காணப்படலாம். அதுவும் இந்த நாட்களில் தங்கத்தை வாங்குவதை கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விலை உயர்ந்து இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்ற, அதுவும் சாதாரண விலையேற பெற்ற அல்ல, அதிக விலையேற பெற்ற ஒரு காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதுதான் விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, அந்த தங்கத்திற்கு கொடுக்கிற மதிப்பை நாம் நம் விசுவாசத்திற்கு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். அந்த தங்கம் ஜொலிக்க வேண்டும் என்றால் அத்தனை பரீட்சைக்குள் சென்று வருமா? பின்புதான் அது அப்படி மதிப்புள்ளதாய் மாறுகிறது. தேவஜனமே, அதே போலத்தான் நாமும் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தம் சில சோதனைகளை சந்திக்க கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு மட்டும் என்று சோர்ந்து போகாமல், ஆண்டவர் என்னை விலையேற பெற்றவளாய் மாற்றி கொண்டிருக்கிறார், இல்லை அவர் என்னை அதிக விலையேற பெற்றவளாய் மாற்றி கொண்டிருக்கிறார் என்ற உணர்ச்சி உங்களுக்குள் இருக்குமானால், அந்த விசுவாசத்தின் பரீட்சையில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நிச்சயமாய் உண்டாகும். ஒருவேளை இந்த நாட்களில் சோதனையின் நாட்களில் நடந்து வந்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஏன் எனக்கு மட்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? ஏனென்றால் ஆண்டவர் உன்னைத்தான் அதிக விலையேற பெற்றவளாய் பார்க்கிறார். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வருத்தங்கள், இவ்வளவு சோதனைகள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஏனென்றால் ஆண்டவர் உன்னைத்தான் மற்றவர்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவளாய், விலையேற பெற்றவனாய் மாற்றவிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சோதனையை நீ சகித்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பாயானால் ஜொலிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் வெளிப்படும் போது புகழ்ச்சி, கனம், மகிமை என்று எல்லாம் உனக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவஜனமே, இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிக பணமோ, அதிக நகையோ, ஒரு நல்ல வேலையோ, அழகோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்று. ஆகவே இல்லாததை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். சோதனையின் வழியாய் கடந்து வருவதை குறித்து துவண்டு போகாதிருங்கள். அதிக விலையேற பெற்ற விசுவாசம் உங்களை ஒரு நாள் அதிக அளவில் நிச்சயம் உயர்த்தும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.